இதுதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். இளைஞர்கள் விஜய் பக்கம் மட்டும் நிற்கல, எங்கள் பக்கமும் நிற்கிறாங்க. எங்களாலேயும் இளைஞர்கள் கூட்டத்தை திரட்ட முடியும். எங்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் ஆர்கனைஸ்டான கூட்டம், ரொம்ப டிசிப்ளின்டான கூட்டம். இன்னொன்று, நாங்கள் இந்த இளைஞர் கூட்டத்துக்கு எங்கள் கொள்கைகளை கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிற அந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புறதுக்காக தான் டிஎம்கே இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை திருவண்ணாமலையில் கூட்டியிருக்காங்க. பாஜகவை ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறதுக்கு காரணம் அதிமுகவை திட்டி வாக்கு வாங்குவதை விட பாஜகவை திட்டி வாக்கு வாங்கினால் ரொம்ப ஈஸியா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு திமுக நினைக்குது. அப்ப அதிமுகவை விட அவங்க ஐடியாலஜிக்கல் எனிமியா, அவங்களும் இந்த பிஜேபி எப்படி திமுகவை ஐடியாலஜிக்கல் எனிமியா பாக்குறாங்களோ அதே மாதிரி திமுகவும் பிஜேபி ஐடியாலஜிக்கல் எனிமியா பாக்குது. ஐடியாலஜிக்கல் எனிமியா பாக்குறது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்டை ரொம்ப ஐடியாலஜிக்கலா கொண்டு போறாங்க. டிஎம்கே இதை ஓவர் கான்ஃபிடென்ஸாக மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், இது போன்ற விஷயங்களை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக டிஎம்கே எந்த எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஃபீல்டில் ஏதோ ஒரு இன்புட் அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகுறதுனால, விஜய் நிறைய ஓட்ஸ் ஸ்பிளிட் பண்ணுறதுனால அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அவங்க பிஜேபியினுடைய தலைவர்களை குறிப்பிட்டு பெயர் சொல்வதும் கூட எங்களுக்கு இங்க மேல பயம் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று திருவண்ணாமலையில திமுகவினுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. ஸோ அதுல நிர்வாகிகள் மட்டுமே 1,30,000 பேருக்கு மேல கலந்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி திமுக நடத்திய இந்த ஒரு மாநாட்டினுடைய அரசியல் பின்னணி என்ன, அவங்க சொல்ல வர செய்தி என்ன சார்? இளைஞர்கள் விஜய் பக்கம் மட்டும் நிற்கல, எங்கள் பக்கமும் நிற்கிறாங்க. எங்களாலேயும் இளைஞர்கள் கூட்டத்தை திரட்ட முடியும். எங்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் ஆர்கனைஸ்டான கூட்டம், ரொம்ப டிசிப்ளின்டான கூட்டம். இன்னொன்று, நாங்கள் இந்த இளைஞர் கூட்டத்துக்கு எங்கள் கொள்கைகளை கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிற அந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புறதுக்காக தான் டிஎம்கே இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை திருவண்ணாமலையில் கூட்டியிருக்காங்க. ஐ திங்க் சவுத் தமிழ்நாட்டில் ஒரு ஈவெண்ட்டும், வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இன்னொரு ஈவெண்ட்டும் இதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இப்போ டிஎம்கே 2024 தேர்தலுக்கு பிறகே தேர்தல் வேலைகளில் ரொம்ப மும்முரமாக ஈடுபடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2024 தேர்தலுக்கு பிறகே தெரியும், விஜய் நிச்சயமாக கட்சியை ஆரம்பித்து அவர் 26 தேர்தலில் போட்டியிட போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம கட்சியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த ஒரு நடவடிக்கைகள் தான் திமுக இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸு, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு பேசுறது, அவங்களுக்கு நிறைய பெப்டாக்ஸ் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களை சிஎம்ஏ நிறைய முறை போய் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறது எதற்காகன்னா, அவங்கள அந்த கத்தி தீட்டி வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய ஆட்களை தீட்டி வைத்துக் கொள்கிறார்கள். தேர்தல் ஒரு போர் மாதிரி, அந்த போருக்கு நீங்கள் தயாராகுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திமுக கொண்டு போகிறாங்க. இளைஞர் கூட்டம் அப்படின்னு இங்கே வரும்போது, இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய டார்கெட்டாக இன்னைக்கு இருக்கிறது விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, எங்ககிட்ட இருக்கிறது ஒரு கொள்கை கூட்டம், இந்த கூட்டத்துக்கு கொள்கைகளை பற்றி தெரியும், உங்கள் கூட்டத்துக்கு கொள்கைகள் தெரியாது அப்படிங்கிற ஒரு அட்டாக்காக தான் விஜய் மீது கொண்டு போகிறதுக்காக தான் இவங்க ஒரு அஃபென்சிவ்ல போகிறாங்க டிஎம்கே. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஆட்சி இருக்குது, ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குதுன்னும் போது ஒரு அஃபென்சிவ்ல போகிறாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் தான் திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் உதயநிதி அவர்களுடைய பேச்சு, முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு சவால் விடுவது, இது எல்லாமே என்னன்னா பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். அவங்க என்னன்னா, எங்களை வீழ்த்துவதற்கு யாரும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கே மேல ஒரு நல்ல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கொண்டு வர்றத ஒரு ஃபேக்டரா இல்லை. முன்னா அதிமுகன்னா ஜெயலலிதா அவர்கள் இருப்பாங்க, அந்த ஆன்டி இன்கம்பன்சி அவங்க முழுசா என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை
சென்ஸ் பண்ணி அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கம்ப்ளீட்டாக அவங்க கொண்டு போய் அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த முறை அந்த ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வாங்குறதுக்கு பல்வேறு கட்சிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் திமுகவுக்கு தெரியும் நம்ம கூட்டணியை நாம் தக்க வச்சுக்கிட்டோம்னா வெற்றி நமக்கு வந்து எளிதில் கிடைக்கும், திமுக நம்புது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அவங்களுக்கு என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சியே இந்த கவர்மெண்ட் மேலே இல்லைங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது உண்மை இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இந்த அரசாங்கம் மீது நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சில செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து மிகவும் பெரிய அளவில் இருக்குது, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாம் ஒரே இடத்துக்கு போகாது. இந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாம் 3-4 பக்கங்களாக போகும்போது அது திமுகவுக்கு சாதகமாக முடியும். அப்போ இப்படியெல்லாம் கொள்கைகளை பற்றி பேசி இந்த எலெக்ஷனை திருப்பி வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு ஏன் திமுக மாற்றுதுன்னா, பிஜேபிக்கு எதிரான மனநிலை இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அந்த மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கும் வரை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். நெரேட்டிவ் மாத்துறாங்களா திமுக? நிச்சயமா அவங்க வந்து பாஜகவை ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறதுக்கு காரணம் வந்து அதிமுகவை திட்டி வாக்கு வாங்குவதை விட பாஜகவை திட்டி வாக்கு வாங்கினால் ரொம்ப ஈஸியா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு திமுக நினைக்குது. ஏன்னா 2019, 21, 24 2-3 தேர்தலையுமே பாஜகவை திட்டி பாஜக உள்ள வந்துரும் சொல்லி தான் அவங்க எலெக்ஷன்லயே ஜெயிச்சாங்க. ஸோ அதே முறையை தான் திமுக இந்த முறையும் கையாள்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஸ்டாலின் அவர்கள் வந்து 4 முறை பேசினார்னா அமித்ஷாவை பத்தியும் பிரதமரை பத்தியும் 10 முறை பேசுறாரு. அப்ப அதிமுகவை விட அவங்க வந்து ஐடியாலஜிக்கல் எனிமியா, அவங்களும் இந்த பிஜேபி எப்படி திமுகவை ஐடியாலஜிக்கல் எனிமியா பாக்குறாங்களோ அதே மாதிரி திமுகவும் பிஜேபி ஐடியாலஜிக்கல் எனிமியா பாக்குது. ஐடியாலஜிக்கல் எனிமியா பாக்குறது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்டை ரொம்ப ஐடியாலஜிக்கலா கொண்டு போறாங்க. ஐடியாலஜிக்கலா கொண்டு போகும்போது டிஎம்கே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஐடியாலஜிக்கல் இதுலயே விஜய்க்கும் ஒரு செக் அவங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க ஐடியாலஜிக்கலா நாங்க தான் பிஜேபி எதிர்ப்போம், நீங்க ஒன்றும் பெருசா பிஜேபி ஐடியாலஜிக்கல் எனிமி கிடையாது, நீங்க சொன்னாலும் உங்களால அவங்கள எதிர்க்க முடியாது அப்படிங்க. நாங்க வந்து பாருங்க அமித்ஷா பேரை சொல்றோம், பிஜேபி எதிர்த்து நிற்கிறோம், எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்ல இருந்து செய்தி தொடர்பாளர்கள்ல இருந்து தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த மேடையில வந்து பிஜேபி எதிர்த்து பேசுறாங்க, உங்க கட்சியில யாராவது பேச முடியுமான்னு அவங்க கேள்வி கேட்க. அவங்க முழுக்க அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டா ஹார்வெஸ்ட் பண்ணணும் திமுக நினைக்குது. அதனாலதான் இந்த எலெக்ஷனையே வந்து தமிழ்நாடு வர்சஸ் டெல்லியா மாத்திட்டாங்க. திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகாங்கிறத விட தமிழ்நாடு டெல்லியோடு போராடுகிறது, தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஸ்லோகன்ஸ் எல்லாம் கொண்டு, எப்படி மோடி அவர்கள் வந்து 2014 அப்கி பார் மோடி சர்க்கார், 2019 வந்து சௌக்கிதார் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரோ, நான் தான் இந்தியாவினுடைய பாதுகாவலன் அப்படின்னு கொண்டு வந்தாரோ, அதே டெம்ப்ளேட்டை எடுத்துதான் இன்னைக்கு டிஎம்கே வந்து தமிழ்நாட்டை எங்களை தவிர வேற யாராலும் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சார், இப்ப இந்த 2026 திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது அதே ஒரு கேம்பெயின், அதே ஒரு வாதம் இந்த 2026 பொருந்துமா? பொருந்தும். மோடி அவர்களும் அப்படிதான். அவர் ஆட்சியில இருந்த போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தாக்கி விட்டது, பாகிஸ்தான் தீவிரவாதிகள். அப்புறம் தான் நான் சௌக்கிதாருங்கிறாரு. சௌக்கிதார்னா பாதுகாவலன். அது வரைக்கும் பாதுகாக்கல, ஆனா அதன் பிறகு நான் பாதுகாக்கிறேன்னு உடனே மக்கள் மீண்டும் ஓட்டு போட்டாங்க. டிஎம்கேவும் அது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது நல்லா தெரியும், அதை அவங்களும் உணர்றாங்க. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத மாதிரி எப்படி காமிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா விழா எடுக்கிறது, இது போன்ற டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பேசிக்கிட்டே, நீங்க கான்பிடென்ட்டா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் மனசுல ஓகே இவங்க தான் அப்போ ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறாங்க, இவங்க தான் ரொம்ப விசிபிளா இருக்கிறாங்க, ஒருவேளை இவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கும் வரலாம். இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கலி சைக்காலஜிக்கலி டிஎம்கே வந்து இதை வந்து ரொம்ப இதுவா கையாளுறாங்க. ஆனா இன்னொன்னு, இப்ப இந்த பிஜேபி எதிர்ப்புன்றது கூட மைனாரிட்டிஸ் கிட்ட அந்த விஷயங்கள் வந்து எடுப்படும், ஆனா நான் மைனாரிட்டிஸ் கிட்ட இது எடுப்படுமா சார்? அப்படி கிடையாது. மைனாரிட்டிஸ் நான் மைனாரிட்டிஸ்ங்கிற விஷயம் கிடையாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபியை வந்து இவங்க யாரும் அவங்க ஆன்டி முஸ்லிம்ஸ், ஆன்டி கிறிஸ்டியன்ஸ், ஆன்டி மைனாரிட்டிஸ்ங்கிறதுக்காக மட்டும் எதிர்க்கிறது கிடையாது. அவங்களால நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப திருப்பரங்குன்றம் போன்ற இஷ்யூஸ்ல ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ் தான் அதை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க. அதை வந்து ஒரு
அந்த அந்த மக்கள் அந்த கோயிலும் அந்த மக்களும் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்த ரைட் விங் ஹைஜாக் பண்றாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து பிஜேபி ப்ரொட்டஸ்டும் ரைட் விங் ப்ரொட்டஸ்டும் ஃபிசில் அவுட் ஆனதுக்கு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் சப்போர்ட் இல்ல. திருப்பரங்குன்றம் மக்கள் வந்து அவங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மதுரை மக்கள் அந்த போராட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னன்னா இதுதான் அங்க. அப்போ மக்கள் வந்து நிச்சயமா வந்து பாஜகவை வந்து ஒரு பெரிய அவங்களுக்கான கட்சியா பார்க்கல. ஸோ அதை யூஸ் பண்ணணும்னு தான் டிஎம்கே நினைக்கிறாங்க. டிஎம்கே வந்து முழுக்க முழுக்க அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை, அந்த பாஜகவுக்கு ஆதரவு இல்லாத நிலையை அழகா யூஸ் பண்ணிக்கணும்னு பாக்குறாங்க. அதை அதிமுக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா இன்னொன்னு, இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து குஜராத் மீட்டிங்ல வந்து இன்னைக்கு பீகார் நாளைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களும் இவங்க 2 பேருமே குறிப்பிட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டோட கேரக்டரை நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இப்போ இந்த 2 இடத்துல யார் ஓவர் கான்பிடென்ட்டா இதை பேசுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது சார்? இல்ல ஓவர் கான்பிடென்ட்ங்கிறத விட பிஜேபிக்கு இன்னும் அலையன்ஸே ஃபிக்ஸ் ஆகல. அதுதான் உண்மை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்விட்டர்ல போய் எடுத்து பாருங்க, பிஜேபி சப்போர்ட்டர்ஸே என்ன பேசிட்டு இருக்காங்கிறத பாருங்க. பிஜேபிக்கு இன்னும் அலையன்ஸே ஃபிக்ஸ் ஆகல. அதிமுக, பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ் இது போன்ற ஒரு சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்களே தவிர அந்த கூட்டணியில பெருமளவு இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகல. டிடிவி தினகரன் நான் வரமாட்டேங்கிறாரு. ஓபிஎஸும் வெளியில போயிட்டாரு. பாமக வரப்போறாங்களா இல்லையான்னு தெரியல. தேமுதிகனுடைய நிலைமை வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அப்ப நீங்க யாருமே இல்லாம நீங்க எப்படி வந்து நீங்க ஜெயிப்பீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. டிஎம்கே வந்து இதை ஓவர் கான்பிடன்ஸா மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். இப்ப விஜய் கட்சி எப்படி சொல்றாங்க, நாங்க தான் அடுத்த ஆட்சிங்கிறாங்களா, அந்த மாதிரி டிஎம்கே எங்க ஆட்சி தொடரதான் போகுது. மகளிர் உரிமை தொகை வந்து செகண்ட் 2.0 டிராவிடியன் மாடல் கவர்மெண்ட்ல ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. இது போன்ற விஷயங்களை வந்து இவ்வளவு கான்பிடென்ட்டா டிஎம்கே எந்த எலெக்ஷனையும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு என்னன்னா ஃபீல்டுல வந்து ஏதோ ஒரு இன்புட் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆகுறதுனால, விஜய் நிறைய ஓட் ஸ்பிளிட் பண்றதுனால அது நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு தான் டிஎம்கே நினைக்கிறாங்க. அவங்க பிஜேபியினுடைய தலைவர்களை குறிப்பிட்டு பெயர் சொல்வதும் கூட எங்களுக்கு உங்க மேல பயம் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இன்னொன்னு அது விஜய்க்கு பதில். நீங்க பேரே சொல்ல மாட்டேன்றீங்க, நாங்க பாருங்க நாங்க எல்லாம் இப்ப பாஜக எதிர்ப்புல வீரியமா இருக்கிறது யாரு, திமுகவா தாவேகாவான்னு கேட்டா திமுகங்கிறத திமுக ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. அப்ப அவங்க 2 எதிர்ப்பு பண்ண வேண்டியது இருக்கு. ஒண்ணு பாஜக எதிர்ப்பு, இன்னொன்னு தாவேகாவுக்கும் எதிர்ப்பு. தாவேகாவுக்கு எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, அவங்க நிறைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து திருவனந்தபுரம் அதோட மாநிலத்தோட தலைநகரத்தையே அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் என்ன அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து அவங்க 15% ஓட்டு ஷேரில் வந்து கிட்டத்தட்ட கடந்த 10-12 வருஷமா இருக்காங்க. இங்கே அவங்க இன்னும் 11% ஓட் ஷேர் இப்போ தான் போன தேர்தலில் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அந்த 11% ஓட் ஷேரை அடுத்த தேர்தலில் அவங்களால கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியாது. தமிழ்நாடும் கேரளாவும் வேறு வேறு. இன்னொன்று, பாஜக வந்து ஒரு கார்பரேஷன்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வளர்றாங்க, இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனா அந்த மாடலை அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்க இது பண்ணோம்னா அப்ப தமிழ்நாட்டில் கூட அந்த மாடலை வச்சுதான் எல்லாரும் பேசுறாங்க. ஆந்திரால வந்து பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆயிட்டாரு, ஏன் விஜய் ஆகக்கூடாது? விஜய் ஏன் பவன் கல்யாணை ஃபாலோ பண்ணும்? விஜய் தன்னுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிடுச்சு. ஒரு மாநிலம் வந்து இன்னொரு மாநிலத்தோடு நீங்க பொருத்த முடியாது, நிச்சயமா முடியாது. கேரளாவும் தமிழ்நாடும் என்னதான் பாஜக எதிர்ப்பில் இருந்தாலும் கூட அங்க வந்து அந்த மாநிலங்களுக்குன்னு ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. இங்க வந்து பிஜேபி ஜெயிக்கும். எப்ப ஜெயிக்கும் பிஜேபின்னா அவங்க ஐடியாலஜிக்கலா ப்ரொஜெக்ட் பண்ணாம அவங்க மக்களோட பிரச்சனைகளை பேசினாங்கன்னா, கோயம்புத்தூர்ல எப்படி அண்ணாமலை வந்து 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரு, அவர் நாங்க ஐடியாலஜிக்கல் எனிமி டிஎம்கேன்னு பேசல, நான் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. பிஜேபி வந்து தங்களை ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸா டிஎம்கேக்கு ஆப்போசிஷனா பண்ணாம அவங்களும் தாவேகா மாதிரி அதிமுக மாதிரி ஒரு கட்சியா ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சர் டிஎம்கேக்கு இல்ல மற்ற கட்சிங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 10-15 வருஷத்துல அவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க ஐடியாலஜிக்கலா தமிழ்நாட்டுல காலடி எடுத்து வைக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. நேற்று உதயநிதி அவர்கள் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசும்பொழுது அதிமுக அப்படின்றது வந்து இன்ஜின் இல்லாத கார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு தேர்தலை வெற்றி பெறத்துக்குன்னு நினைக்கிறாங்களா டிஎம்கே? நிச்சயமா இல்லை.
அதிமுகவை அட்டாக் பண்ண அவங்களுக்கு அதிமுக எவ்வளவு பெரிய பொட்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது திமுகவுக்கு தெரியும். அவங்க மல்டி ப்ராங்க்டு ஸ்ட்ராட்டஜியை அப்ரோச் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு எதிரி இல்லை, 4 எதிரி இருக்கிறாங்க. அதிமுக மிகவும் பலம் வாய்ந்த ஒரு எதிரி. அதிமுகவினுடைய ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கும். அப்போ கூட ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா அதிமுக வந்து என்ஜின் இல்லாத ஒரு காருன்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல பேசுற விஷயம். இன்னொன்னு வந்து தங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமியை வந்து எப்படினாலும் ரெட்டாரிக் வழியா பேசலாம். அண்டர் எஸ்டிமேட் கிடையாது, ஒரு அவங்களுடைய கேடருக்கு பேசுற மாதிரி. பட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் தான். அதுக்கு வந்து நீங்க அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 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 அவங்களுடைய கேடர்ஸை ரீச் பண்றதுக்காக அவங்க இப்படி கவர்ச்சியா பேசுறாங்க. அது என்ஜின் இல்லாத கார். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா ட்விட்டர்ல நீங்க ஷேர் பண்ணலாம், ஷார்ட்ஸ்ல போடலாம், ஒரு 2 நிமிஷம் பேச்சா மக்கள் கிட்ட கொண்டு போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் உதயநிதி அவர்கள் வந்து அதிமுகவை கடுமையாக தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒன்றும் பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஏடிஎம்கேவை டிஎம்கே வந்து என்னதான் அவங்க பிஜேபி ஏடிஎம்கேவை எதிர்த்தாலும் டிவிகே எல்லாம் போட்டி இல்லைன்னாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் எந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு டிஎம்கேக்குன்றது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவங்க இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளவு வேலை பண்ண மாட்டாங்க டிஎம்கே. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ரெட்டாரிக் தான், வெளியில பேசுறதுதான். பட் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான் அவர்களை இதெல்லாம் செய்ய வைக்கிறது. சார், எதிரில் வந்து வாக்குகள் சிதறக்கூடிய சூழலையும் இன்னும் டிஎம்கேக்கு அலாமிங் இருக்கா? உங்களுக்கு வாக்குகள் செதறோன்னு நீங்க நினைக்கிறது தானே. செதறாம போயிடுச்சுன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை டிஎம்கே வந்து எல்லா சினாரியோஸையும் பாக்குறாங்க. செதறிச்சுன்னா ஓகே நாம ஜெயிச்சிருவோம், செதறலன்னா அப்ப அதுக்கான முயற்சியும் எடுக்கணும். அப்ப எல்லாத்தையும் முயற்சி எடுப்போம். சார், அவங்களும் ஒரு இன்டர்னல் சர்வே எடுக்கும் பொழுது அதுல தாவேக்காவுக்கு வந்து இவ்வளவு சதவீதம் வாக்குகள் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கண்டிப்பா செதறும் அப்படின்ற விஷயம். ஆமா, தெரிஞ்சதுனால தானே தாவேக்காவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ, அதிமுகவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தானே பாஜக எதிர்ப்பை வந்து அவ்வளவு வீரியமா எடுக்கிறாங்க. அதற்காக தானே வந்து உள்துறை அமைச்சர் பேசின ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து பதிலடி கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் சேலஞ்ச் எங்க இருக்குன்னு. இது வந்து ஈஸி ஃபைட் கிடையாது, இது வந்து ஒரு கேக் வாக் கிடையாது டிஎம்கேக்கு. அவங்க கடுமையா வேலை செஞ்சாதான் இந்த தேர்தல் அவங்களால வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் அவங்களுடைய பொதுக்குழு நடக்கும் பொழுது இந்த கணக்கை பத்திலாம் நிறைய பேசியிருந்தார். 2019 வந்து நாங்க வெறும் 2 தொகுதி தான் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வைஸ் நாங்க ஜெயிச்சிருந்தோம். ஆனா சட்டமன்றம்னு வரும்போது நாங்க 75 சீட் ஜெயிச்சோம். அதே வந்து 2024 பாஜகவும் அதிமுக இந்த கூட்டணி இந்த வாக்கு சதவீதத்தை நாங்க சேர்த்து பார்த்தோம்னா 85 சீட் இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாங்க 215 சீட்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருந்தாரு. இது எப்படி அந்த கணக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ் இருக்கிறாங்கல்ல, இந்த டேட்டா அனாலிஸ், அவங்களுடைய தியரிக்காக எடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட கொடுத்துறாங்க. இதையும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பேசுறாங்க. ஏடிஎம்கே மட்டும் எல்லா லீடர்ஸும் அப்படியெல்லாம் கிடையாது. அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏன் தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணிக்கு எதிராக வாக்களித்த அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக அதே தேர்தலில் எப்படி வாக்களிச்சாங்க. அப்ப வந்து மக்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துக்கு யாரை அனுப்பணும், சட்டமன்றத்துக்கு யாரை அனுப்பக்கூடாது, அனுப்பணுங்கிறது. இல்ல அப்படி இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இன்னொன்னு அவர் அந்த 18% பிஜேபி கூட்டணிக்குன்னு சொல்லிட்டார்ல, இப்ப அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா வந்து முடிய போகுது. இப்ப அந்த 18% அடிப்படையில எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டா நீங்க எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும்? அண்ணாமலை சொன்ன மாதிரி 2 இலை 1 தாமரை அந்த அடிப்படையில் சொல்றீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் வராதுங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் ஏடிஎம்கே ஈல்டு பண்ண மாட்டாங்க. ஈல்டு பண்ணவும் கூடாது. அவங்க கேடர்ஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. பட் எல்லாரும் பேசுறோம்ல, திமுக கூட்டணியில சீட் ஷேரிங்க்கு பெரிய பிரச்சனை இருக்கும்னு. திமுக கூட்டணியில் இருக்கும், அதிமுக கூட்டணியிலையும் பெரிய அளவுக்கு சீட் ஷேரிங்ல பிரச்சனைகள் இருக்கும். இல்ல சார், இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வந்து நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்றத்துக்கு தனக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. அட்வான்டேஜ் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து எங்களால இவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப 3ஆவதா ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரோ ஓட்டையும் டிஎம்கேக்கு எதிராக போகக்கூடிய ஓட்டையும் ஒரு பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் வந்து பிரிக்கும் போது அது யாருக்கு பிளஸ்ஸா யாருக்கு மைனஸா முடியும்னு தெரியாதுல்ல. 2024 என்னாச்சு, நீங்களும் பாஜகவும் எதிர்த்து போட்டியிடும் போது 3 அணி இருக்கும் பொழுது எங்கெல்லாம் ஃபைட் வந்து ரொம்ப டைட் ஆச்சு அங்கெல்லாம் டிஎம்கே ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஸோ அந்த மாதிரி தாவேக்கா வந்து உங்களுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி இருக்கும், கடும் போட்டி நிலவக்கூடிய இடத்துல டிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிடுச்சுன்னா
அதிமுகவுக்கு வந்து அவ்வளவு சுலபமாக யாருக்குமே இந்த தேர்தல் ரொம்ப சுலபமா இருக்காதுங்க. விஜய் வந்து இஸ் a ரியல் டிஸ்ரப்டர். அவர் வந்து பொலிட்டிக்கல் சீனை டிஸ்ரப்ட் பண்ணிட்டாரு. அதனால விஜயினுடைய வாக்கு சதவீதத்தை பொறுத்துதான் வெற்றி தோல்வி இருக்கும். கடந்த முறை நம்ம பேசும் பொழுது இந்த காங்கிரஸ் அவங்க வந்து விஜயோட பேசுறது இது தொடர்பாக நம்ம பேசியிருந்தோம் சார். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் விஜய் அவர்களை சந்திச்சாங்க. பட் இப்போ வரைக்குமே அவர் மேல எந்த நடவடிக்கையுமே வந்து காங்கிரஸ் எடுக்காத பொழுது என்ன மெசேஜ் வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வருது சார்? திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இதுல மெசேஜே இல்லையே. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து போய் பார்க்கட்டும். பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்கறதுனால இந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு திமுகவே நினைக்குது. பிரவீன் சக்கரவர்த்திக்கு எந்த பவர்ஸும் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸோட சீஃப். இன்னொரு தலைவரோட போய் கூட்டணி பேசுவதற்கான அதிகாரமும் அவர்கிட்ட கிடையாது. இன்னொரு கட்சி விஜயோடு போய் கூட்டணி பேசும் அளவிற்கு அவர் காங்கிரஸில் முக்கியஸ்தர் கிடையாதுங்கிறது திமுக புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் திமுக இது பெரிய இஷ்யூவா பண்ணல. எல்லாரும் பேசுறோம்ல. இல்ல அப்போ செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு? அவர் கூட்டணிங்கிறது வந்து நாங்க முடிவெடுக்கிறது தான், டெல்லியில தான் முடிவெடுப்போம்னு சொன்னாலும் அதையே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. மீடியாவுக்கு வந்து இதை வச்சு அவங்களுக்கு என்னன்னா வந்து அந்த நியூஸ் வைக்கணும், இன்னொன்று வந்து அதை அப்படியே எல்லாரையும் ஒரு டென்டர் ஊக்ஸ்லேயே வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து அவர் மீது எதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்? அவங்கள தினம் தினம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க சசி தரூர் மேலேயே அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல. அவங்கள எதிர்த்தே பேசாத அவங்க சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல எதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்? எனக்கு இது புரியல. சசி தரூர் இப்போவும் என்ன சொல்றாரு? பிஜேபிக்கு இது பெரிய, அவரு காங்கிரஸை காங்கிராச்சுலேட் பண்ணிட்டு பிஜேபிக்கு இது பெரிய டெவலப்மெண்ட்டுங்கிறாரு. அதையே ஏத்துக்கிறாங்க காங்கிரஸ்ல. அடுத்த அவங்களுடைய சித்தாந்த அரசியல் எதிரியை ஒருத்தர் பாராட்டுகிறார், அவர் மேலேயே ஒன்றும் பண்ணல. இன்னொரு கட்சி தலைவரை போய் சும்மா பார்த்துட்டு வந்ததுக்கெல்லாம ஆக்ஷன் எடுப்பாங்க. அது அவசியம் இல்லைன்னு காங்கிரஸ் நினைக்குது. திமுக வேணும்னா அந்த ஆக்ஷனை கேட்டு வாங்கியிருக்கலாம். திமுக கேட்கலையே. ஓகே சார், இறுதியா நம்ம பார்த்தோம்னா சமீபத்தில் அதிமுக கூட்டணி சம்பந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதே போல அமித்ஷா அவர்களும் தமிழகத்துக்கு வரப்போறாரு கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிமுக கூட்டணி அப்படின்றது எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? டிடிவி ஓபிஎஸ் வராங்களா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும். தேமுதிக வந்து ஏடிஎம்கே ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்கன்னா வந்துருவாங்க. ஏன்னா டிஎம்கேல ராஜ்யசபா சீட்டு அங்க கிடைக்காது, அங்க ரொம்ப கஷ்டம். அதிமுகவில் கிடைச்சதுன்னா அவங்க அதிமுகவுக்கு வந்துருவாங்க. பிஎம்கே அவங்களுடைய பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களும் பிஜேபி சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அப்படிதான் கூட்டணிகள் இருக்கும். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.